ஓகே. ஸோ லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம AWS உடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசியிருந்தோம். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா AWS உடைய வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூஸ் எப்படி பண்ணுவாங்க, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இது ஏன் ஆரம்பத்தில் இப்போ நம்ம ஃபவுண்டேஷனல் லெவலில் தான் இருக்கோம். ஈவன் வந்து ஜஸ்ட் க்ளவுடை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ப்ராக்டிஷனர் லெவல்லே வந்து இந்த வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க், இந்த வெல் ஆர்கிடெக்டட் பிரின்சிபல்ஸை பற்றி ஏன் தெரிஞ்சுக்க சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து யூ மைட் பி அடாப்டிங் ஆர் யூ மைட் பி லேர்னிங் AWS அட் வேரியஸ் ஸ்டேஜஸ். மேபி யூ ஆர் அ பிகினர் ஆர் யூ ஆர் அ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஸோ இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம திங்க் பண்ணி தான் ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணணும், ஒரு ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய மேண்டேட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூஸ் பற்றி அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ சில பேருக்கு வந்து இல்லை, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் பி லாட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள் வந்து இந்த சர்வீசஸ்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும். பட் ஓவர் த பீரியட் நம்ம வந்து அந்த டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ இந்த வெல் ஆர்கிடெக்டட் பிரின்சிபலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு டீட்டெயிலாக எனக்கு புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை, அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஆன் ஹை லெவல் இந்த டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ் என்னென்ன வெல் ஆர்கிடெக்டட், இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் இருக்கு அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷனுக்கு சிஸ்டம்ஸ்லாம் டிசைன் பண்ணுவோம். ஸோ எனக்கு 2 வெப் சர்வர் வேணும், பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நீட் ஹைலி அவைலபிள் டேட்டா பேஸ் கிளஸ்டர். இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்லாம் நம்ம டிசைன் பண்ணி வி வில் பி கிரியேட்டிங் எ சிஸ்டம் ஆர் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஹை லெவல் டிசைன் பண்ணும்போதும் லோ லெவல் டிசைன் பண்ணும்போதும் ஸோ இந்த பிரின்சிபல்ஸ்லாம் மைண்டில் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய இது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வெப் சர்வரை நான் வந்து இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியணும் இந்த இடத்துல வந்து டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஒரு ஃபில்டரிங் இருக்கணும், ஒரு ஃபயர் வால் இருக்கணும், ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃபயர் வால் ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து வி ஹேவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ அதே மாதிரி காஸ்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது கரெக்டான சைசிங்கில் கிரியேட் பண்ணுறோமா, இல்லை வந்து அது அதிகமாக ஓவர் ப்ரொவிஷன் பண்ணிட்டோமா, இப்போ யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத ஓவர் த பீரியட் ஒரு 2 மாசம் 3 மாசம் டேட்டா கிடைக்கும் போது வி கேன் ரைட் சைஸ் இட். ஸோ கிளவுடுக்கு வரதே மெயின் ரீசன் அதுதான். ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து ஒரு சர்வர் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்வர் நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ அதோடைய யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரெவன்யூ வந்து போயிட்டு தான் இருக்கும். வேற இங்க வந்து நம்ம கிளவுடை பொறுத்த வரைக்கும் ரைட் சைசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேவையில்லாத அளவுக்கு நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது ரிசோர்ஸஸை. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆர்கிடெக்சரை வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கும் நம்ம வந்து வெல் ஆர்கிடெக்டட் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணியிருக்கோமா இல்லையான்றது தான் சொல்யூஷன் ஆர்கிடெக்டோடைய மெயின் ஜாபா இருக்கும். ஸோ ஆஸ் எ இன்ஜினியர் வந்து நீங்க ஹைலைட் பண்ணலாம், ஓகே எந்தெந்த இடத்துல கேப்ஸ் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ கேன் கைட் தெம். ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ குளோபல் ப்ரெசன்ஸ் வந்து வி ஹவ் ஸ்டார்டட் இட். பட் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குளோபல் ப்ரெசன்ஸோடைய ஒரு டச் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம AWSல நம்மளுடைய பிஸ்னஸ் அப்ளிகேஷனை ரன் பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? இப்போ டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ல ரன் பண்ணலாம் அப்படின்றது அந்த கம்பெனியோடைய காம்ப்ளைன்ஸ், லீகல் காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்டை டிசைட் பண்ணும். இப்போ நம்ம அப்ளிகேஷனை எந்த ஜியோகிராஃபில ரன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு AWS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சே நம்ம அந்த அவங்களுடைய போர்ட்டல்ல போயிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அவங்க குளோபலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஜியோகிராஃபிஸாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜியோகிராஃபிஸில் இப்போ ஏஷியா பசிபிக் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 2 ரீஜன் வந்து இந்தியாவில் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒன்று மும்பை, ஒன்று ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத் வந்து இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஹைதராபாத் ரீஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ நம்மளுடைய கஸ்டமர் லொகேஷன், இப்போ நம்ம சென்னையில இருந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பிசினஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அவங்க வந்து எந்த ரீஜன்ல வந்து அவங்களுடைய சர்வீசஸை ஹோஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஹைதராபாத்ல பண்ணலாமா, மும்பைல பண்ணலாமா, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் லொகேஷன் தட் இஸ் ஆல்ரெடி கிரீன் ஹியர், சிங்கப்பூர்ல இருக்கு. ஸோ எது வந்து நமக்கு லேட்டன்சி கம்மியா இருக்கு, எது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம எந்த ஜியோகிராஃபில ரன் பண்ணுன்றதை முதல்ல டிசைட் பண்ணணும். இப்போ நீங்க யூரோப்லாம் போனீங்க அப்படின்னா அங்க டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இருக்கும். அப்போ இந்த GDPR கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எவ்ரி சிங்கிள் ஸ்டஃப் தட் வி ஸ்டோர் அது வந்து அந்த ஜியோகிராஃபிக்கல் லொகேஷனை தாண்டி வெளியில போகக்கூடாது. அப்போ யூரோப்புக்குள்ள தான் அந்த டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா வி ஹேவ் டு ஃபாலோ தட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபில
நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜன் இருக்கு. இப்போ நீங்க AWS கன்சோல்ல லாகின் பண்ணா கூட இந்த மாதிரி இந்த டிராப் டவுன்ல இந்த ரைட் சைட்ல மேல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ரீஜன் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து இங்க மும்பை இருக்கு பாருங்க. நீங்க மும்பைல சர்வீசஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் செலக்ட் திஸ் அண்ட் சோ ஆன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு கஸ்டமர் லொகேஷன்ல இருக்கேன். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா சென்டர் இல்லை இந்த ஆஃபீஸ்ல இருந்து அந்த அப்ளிகேஷனை எந்த பர்டிகுலர் ரீஜன்ல நான் ஹோஸ்ட். இப்போ எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் லெட்ஸ் சே ஐ எம் இன் சென்னை. எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. மும்பைல ஹோஸ்ட் பண்ணலாம் இல்ல ஹைதராபாத்ல ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா நிறைய டூல்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பிங் டெஸ்ட் அண்ட் தென் அப்லோட் டவுன்லோட் பண்றதுக்குலாம் டெஸ்டிங் டூல்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டூ ஆன்லைன்ல நிறைய லேட்டன்சி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் லேட்டன்சி டெஸ்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ட்ரை தட் பர்டிகுலர் டூல். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த பர்டிகுலர் லொகேஷன் எந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் பெட்டரா கிடைக்குது, அதுல வந்து எந்த டேட்டா சென்டர் வந்து இட் வில் பி அ பெட்டர் சாய்ஸ் அப்படின்றது இங்க வந்து உங்களுக்கு கிரீன்ல ஹைலைட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து மும்பை தான் வந்து நமக்கு இட் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுலேயே வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஸோ பிளஸ் வந்து எந்த எட்ஜ் லொகேஷன் வழியா போனா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றதும் அவங்க வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரீஜன் தான் சூஸ் பண்ணணும். இப்போ ரீஜன் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்கு. அதுல வந்து பெஸ்டா நமக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வி ஆர் கெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோக்கல் ஜோன் வந்து நீங்க கொல்கட்டா வழியா ஓகே லெட் மீ மியூட் த லைன். ஓகே ஸோ லோக்கல் ஜோன் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நிறைய சென்னை கொல்கட்டா டெல்லி அப்படின்ற மாதிரி லோக்கல் ஜோன் நிறைய இருக்கு. ஸோ அது வழியா நம்ம மும்பை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எந்த ரீஜன் உங்களுக்கு பெட்டர் அப்படின்றது வந்து தே ஆர் ஹைலைட்டிங் அகெயின் ஹைதராபாத் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு 23 மில்லி செகண்ட்லேயே ரவுண்ட் ட்ரிப் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போ என்னுடைய ஆஃபீஸ் லொகேஷன் இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்றேன் அப்படின்னா என்னுடைய வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் என்னுடைய சிஸ்டம் பிஸ்னஸ் அப்ளிகேஷனை வந்து நான் ஹைதராபாத்ல ஹோஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இட் வில் பி அ பெட்டர் லேட்டன்சி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்க இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம். எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம்? நம்ம வந்து அந்த கிளவுட் ஃப்ரண்ட் அந்த ஏஜ் லொகேஷன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ற கண்டென்ட் அந்த ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ற டேட்டா வந்து லோக்கல் லொகேஷன் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையிலே வந்து ஒரு ரீஜனல் கேச்சிங் லொகேஷன் கொடுக்குறாங்க. ஒரு லோக்கல் கிளவுட் ஃப்ரண்ட் லொகேஷன் இருக்கு. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏஜ் லொகேஷன் வந்து பெங்களூர் இந்தியாவில் இருக்கு, சென்னை இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பெங்களூர்ல இருந்து இப்போ நம்ம ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏஜ் லொகேஷன் வழியா ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்ப லேட்டன்சி கம்மியாகும். அதே மாதிரி இப்போ சென்னை ஏஜ் லொகேஷன் வழியா நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா தென் இட் வில் பி மச் பெட்டர். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஸோ எந்த ஜியோகிராஃபி அப்படின்றது நம்மளுடைய டேட்டா ரெகுலேட்டரி லீகல் கம்பெனியோட ஆர்கனைசேஷனுடைய லீகல் ரெக்யர்மெண்ட் என்ன, அவங்க என்ன ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்க, அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி we will choose the geography. அதுக்குள்ள எந்த ஸ்பெசிபிக் ரீஜன் சூஸ் பண்றதுக்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. இப்போ நீங்களே வந்து உங்களுடைய சிஸ்டம்ல இருந்து கூட யூ கேன் ட்ரை அண்ட் டூ அ பிங் டெஸ்ட், நிறைய இந்த ட்ரேஸ் ரூட் இந்த மாதிரி நீங்க யூ கேன் டேக் அ கம்ப்ளீட் திங். இதுவே நீங்க அப்லோட் டவுன்லோட் பண்ற மாதிரி கூட நிறைய டெஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க ஆன்லைன்ல. இஃப் யூ கோ ஃபார் கிளவுட் பிங் டெஸ்ட்னு இருக்கு, நிறைய ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் பர்ஃபார்ம். அவங்களே AWS குள்ளே வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆல்சோ ப்ரொவைடிங் சம் நேட்டிவ் டூல்ஸ். பட் நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப குயிக்கா வந்து அவுட்புட் கிடைக்கும். சரி இன்கேஸ் நான் வந்து வெப் அப்ளிகேஷன் வழியா நான் டெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து HTTP வழியா பிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே ஆன்லைன்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெப் அப்ளிகேஷன் வழியா உங்களுக்கு எந்த HTTP பிங் வந்து எது வந்து லோயர் லேட்டன்சில கிடைக்குது அப்படின்றது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் இஸ் 23 மில்லி செகண்ட், வேறஸ் மும்பை இட் இஸ் 28 மில்லி செகண்ட். நெக் ஆன் நெக் இருக்கு. சி நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும் அப்படின்னா இப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் ரீஜன் வந்து ஒரே மாதிரியான லேட்டன்சில இருக்குன்னு எடுத்துப்போம். இப்ப ரெண்டு ரீஜன்ல எத்தனை டேட்டா சென்டர் இருக்குன்றத பார்க்கலாம். மேபி அதுவும் வந்து சேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மும்பைல வந்து 3 டேட்டா சென்டர்ஸ் வந்து அவங்க கம்பைன் பண்ணி தான் இந்த ரீஜனை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ன்றது பிசிக்கலா ஒரு டேட்டா சென்டர். இந்த 3 டேட்டா சென்டரை சேர்த்து மும்பைன்னு ஒரு ரீஜன் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு 3 டேட்டா சென்டரை சேர்த்து அவங்க ஹைதராபாத் ஒரு ரீஜன் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ இட் கேன் பி 4, இட் கேன் பி 6, இட் கேன் பி ஈவன் ஹையர். ஸோ வந்து அவங்களுடைய பேஸ் லைன் வந்து தே ஆர் ட்ரைங் டு ஹேவ் அட்லீஸ்ட் 2 or 3. ஸோ சில ரீஜன்ல வந்து கம்மியா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு புதுசா வேற ஏதாவது ரீஜன் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஆப்பிரிக்கா எடுத்துட்டோம் அப்படின்னா
ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆப்பிரிக்கால இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுன்ல மட்டும்தான் தேவ் காட் ஏடபிள்யூஎஸ் ரீஜன். அதே மாதிரி இப்போ மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நிறைய growth இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. சவுதி அரேபியாலலாம் புதுசா டேட்டா சென்டர் வந்துட்டு இருக்கு. ஐ திங்க் கரண்டா வந்து இஸ்ரேல் அண்ட் தென் யுனைடெட் எமிரேட்ஸ்ல இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கு, பஹ்ரைன்ல இருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஸ்லைன் ஸ்டாண்டர்ட் வந்து 3 data centers forming together as a region அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் there is one region which is coming soon. I think it is சவுதி அரேபியா தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண போறோம், நம்ம பிசினஸை வந்து எந்த பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல ரன் பண்ண போறோம் அப்படின்றது முதல்ல சூஸ் பண்ணணும். ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய குளோபல் பிரசன்ஸ் வந்து அவங்க ஜியோகிராஃபிஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ரீஜன் இருக்கு, ரீஜனுக்குள்ள நிறைய அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. இப்போ நீங்க டைரக்டா இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து உங்க சர்வீசஸ் ரன் பண்ணி உங்களோட எண்ட் யூசரை வந்து டைரக்டா அந்த டேட்டா சென்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்ண சொல்லலாம். இன்கேஸ் அவங்க வந்து ஸ்லோவா இருக்கு, எனக்கு வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா தென் யூ கேன் திங்க் அபவுட் தி 3 ஆப்ஷன்: லோக்கல் ஜோன், வேவ்லென்த் ஜோன் அண்ட் எட்ஜ் லொகேஷன். ஸோ இது மூணு எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்றது லாஸ்ட் வீக் செஷன்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லோக்கல் ஜோன் அப்படின்னா அந்த லோக்கல் ஜோன்ன்றது கிட்டத்தட்ட ஒரு அவைலபிலிட்டி ஜோன் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டேட்டா சென்டர். அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது ஒரு பெரிய ரீஜனல் டேட்டா சென்டர். இப்போ ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் உடைய அவைலபிலிட்டி ஜோன் ஒரு டேட்டா சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி a huge campus. ஸோ ஒரு பிசிக்கல், நம்ம லாஸ்ட் வீக் அந்த ஸ்லைட்லேயே வந்து ஒரு டயக்ராம் பார்த்துருப்போம். ஸோ இட் வில் பி லைக் ஹியூஜ் கேம்பஸ். அந்த கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி லாட் ஆஃப் சர்வர்ஸ், ரேக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் லொகேஷன் பார்க்கும்போது. பட் இன்னொரு ஸ்லைட்ல வந்து ஐ ஹேட் எ கிளியர் திங். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டேட்டா சென்டர் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா சென்டர்ன்றது இட் வில் பி a வெரி லார்ஜ் ஃபுட் பிரிண்ட். ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் மல்டிபிள் ரேக்ஸ், சர்வர், ஸ்டோரேஜ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து மும்பையோடைய அவைலபிலிட்டி ஜோன் பிக்சர் அது. பட் தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இந்த லோக்கல் ஜோன்ன்றது கிட்டத்தட்ட டேட்டா சென்டர் தான், பட் வந்து லார்ஜ் ஸ்கேல் டேட்டா சென்டர் கிடையாது. அவைலபிலிட்டி ஜோன் மாதிரி பெரிய டேட்டா சென்டர் கிடையாது. இது எதுக்காக இப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஐடி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் ஓஎம்ஆர் பிஸ்னஸ், நிறைய இந்த டெக்ஸ்டைல் ஆர் whatever. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிட்டியில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீசஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்ல ரன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லேட்டன்சி பெட்டராக இருக்காது. ஸோ அப்போ இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரியல் டைம் கேமிங், எலக்ட்ரானிக் டிசைன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ், கெமிக்கல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஜோன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்களுடைய முக்கியமான இந்த கோர், அந்த சென்சிட்டிவ் நெட்வொர்க் சென்சிட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அந்த எண்ட் யூசர் எங்க இருக்காங்க, இல்ல அந்த பர்டிகுலர் பிசினஸ் எங்க இருந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு க்ளோசரா கொண்டு வராங்க. ஸோ இது வந்து இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் ரீஜன். உங்களுடைய லோக்கல் லொகேஷனுக்கு நியர்பையா வந்து இந்த லோக்கல் ஜோன்ஸை வந்து டிப்ளாய் பண்ணிட்டே வராங்க ஏடபிள்யூஎஸ். ஸோ ஏடபிள்யூஎஸ் இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் லைக் எனிதிங். நீங்க ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 55 to 60 டேட்டா சென்டர்ஸ் தான் இருந்தது. அதாவது நான் சொல்றது அவைலபிலிட்டி ஜோன் சொல்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 105, 106 டேட்டா சென்டர்ஸ் வந்து வந்துருச்சு. இன்னும் 18 டேட்டா சென்டர் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் ஹெவிலி எக்ஸ்பேண்டிங். கிட்டத்தட்ட 40 லோக்கல் ஜோன் இருக்கு நமக்கு. இப்போ இந்த லோக்கல் ஜோன் வழியா ஆக்சஸ் பண்ணும்போது ஸோ எந்தெந்த அப்ளிகேஷனுக்குலாம் இது சூட்டபிளா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ், இப்போ இதுதான் யூஸ் கேசஸ். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லோக்கல் ஜோன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வேவ்லென்த் ஜோன்ன்றதையும் பார்த்தோம். வேவ்லென்த் ஜோன்ன்றது என்ன சொன்னோம் நம்ம, இப்போ வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்றாங்க, டெவலப்பர்ஸ் வந்து அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து அந்த என்விரான்மெண்ட்ல, அந்த சிஸ்டம்ல வந்து ரன் பண்ணி அதை எண்ட் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்டையர் ஃப்ளோ. இப்போ இந்த டெவலப் பண்ற லொகேஷன்ல இருந்து இந்த சிஸ்டம்க்கு வந்து குயிக்கா அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல குயிக் நெட்வொர்க் வேணும். ஸோ அப்போ அந்த நெட்வொர்க்கை வந்து கொண்டு வரதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா AWS has made a tie-up with different telecom provider. அந்த டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் கூட சேர்ந்து they have deployed this wavelength zone. இந்த wavelength zone வழியா நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து கண்டினியூஸாக புஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி மச் ஃபாஸ்டர். ஸோ இது வந்து எல்லா ரீஜன்லையும் வந்து வேற வேற ப்ரொவைடர் கூட டைப் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரீஜனல் ப்ரொவைடர் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் 5G நெட்வொர்க் கம்யூனிகேஷன். த்ரூ தட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்டேட்ஸை வந்து குயிக்காக கொண்டு போயிட்டு சிஸ்டம்ல வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து வி வில் சூஸ் இட். இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த சர்வீசஸ்லாம் நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ் இருக்கு, என்னென்ன மெயின் ஸ்ட்ரீம் சர்வீசஸ் இருக்கு, என்னென்ன பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் இருக்குன்றத ஒன் பை ஒன்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதான் நம்ம லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தது. ஸோ குயிக்கா ஒரு கிளான்ஸ் இதை வந்து காமிக்கணுன்றதுக்காக நான் ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். ஸோ இப்போ நம்ம ரீஜன்ஸ் எப்படி சூஸ் பண்ணும் அப்படின்றதும் நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீ கேன் ஜஸ்ட் ஹைலைட் இட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. ஸோ ப்ராக்சிமிட்டி அப்படின்னா இப்போ லேட்டன்சி எப்படி செஸ் பண்ணலாம்? நம்ம பிங் லேட்டன்சி வந்து நார்மல் நெட்ஒர்க் பிங்கும் பண்ணலாம், இல்லை HTTP பிங் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து சில ஃபைல்ஸை கூட நம்ம அப்லோட் டவுன்லோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் லைக் நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுடைய நேட்டிவ் டூல்ஸ், நீங்கள் உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ்லேயே வந்து டேட்டா சென்டர்லேயே வந்து நெட்ஒர்க் டூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய டூல்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்சிமிட்டி லேட்டன்சி த்ரூபுட் டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த லீகல் கம்ப்ளைன்ஸ், இந்த ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம மீட் அவுட் பண்ணணும். அங்கதான் வந்து நமக்கு ரீஜன் சூஸ் பண்ற சாய்ஸே ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எந்த டேட்டா சென்டர்ல ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷனுடைய ஹை அவைலபிலிட்டி கிடைக்கும். பிசினஸ் கண்டினியூட்டி ஆப்ஷன்ஸ் வந்து எங்க அதிகமாக கொடுக்குறாங்க, எங்க வந்து நம்ம எதிர்பார்க்குற சர்வீஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைதராபாத் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. அங்க எல்லா சர்வீசஸும் கிடைக்குமான்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டவுட்ஃபுல். ஒரு டேட்டா சென்டரை வந்து இப்போ சவுதி அரேபியால கொண்டு வராங்க அப்படின்னா சவுதி அரேபியால எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வருஷமே எல்லா சர்வீஸும் கொண்டு வந்துட மாட்டாங்க. அங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கன்சியூம் பண்றாங்க, என்னென்ன டிமாண்ட் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் தே வில் எக்ஸ்பேண்ட் த பிசினஸ். ஸோ யூ ஷுட் நாட் அசியூம் தட் எல்லா ரீஜன்லயும் எல்லா சர்வீசஸும் ஆரம்பத்துல இருக்குமா அப்படின்றது இட் இஸ் நாட் the true case. அது வந்து they will keep adding based on the consumption from the different business unit or business customers வந்து கன்சியூம் பண்ண they will expand those services. ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா நம்ம அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ண போறோம், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரீஜன்ல முதல்ல இருக்கான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். தென் எங்க வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு, எல்லாருமே வந்து இப்படி ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்க வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு, காஸ்ட் கம்மியா இருக்குன்றது வந்து மேபி இட் மைட் பி சூட்டபிள் ஃபார் அ வெரி ஸ்டார்ட் அப். நீங்க வந்து உங்களுக்கு எதுவும் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ரிக்யர்மெண்ட் இல்ல, ஐ கேன் ரன் மை சர்வீசஸ் எனிவேர், இல்லாட்டி நான் ஒரு டெஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறேன், எனக்கு நான் ஒரு POC ஆக்டிவிட்டி பண்ண போறேன் அப்படின்னா தென் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூ கேன் டூ இட் இன் வெரி லோ காஸ்ட் ரீஜன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து US ஈஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ண டேட்டா சென்டர். ஸோ அங்க வந்து சர்வீசஸ்லாம் ரொம்ப சீப்பா இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபரிங் அங்கே இருக்கு. பிளஸ் டேட்டா சென்டர் சைஸ் ரொம்ப ஹியூஜ். அங்கே நிறைய அன்யூஸ்ட் ரிசோர்சஸ் இருக்கிறதால அங்கே நிறைய காஸ்ட் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் டூயிங் POC டெஸ்டிங் ஆர் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் டூயிங் சம் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எங்கே காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு பார்த்து இது பண்ணலாம். பட் பிஸ்னஸ்னு வரும்போது யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் லீகல் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட், லேட்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எங்க வந்து ஹை அவைலபிலிட்டி, டிசாஸ்டர் ரெக்கவரி, பிசினஸ் கண்டினியூட்டி எல்லாம் பெட்டரா வந்து டிசைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். தென் வி ஆல்சோ ஹேவ் டு லுக் அட் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபரிங். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த AWS ரீஜனை சூஸ் பண்ணோம், எந்த அவைலபிலிட்டி ஜோனை சூஸ் பண்ணோம் அப்படின்றது டெசிஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% டெசிஷன் மேக்கிங் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ AWS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ AWS உடைய குளோபல் ஃபுட் பிரிண்ட் வந்து they call it as global infrastructure. அதுக்குள்ள வந்து we have availability zone, region, edge location and then local zone அதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல கோர் சர்வீசஸ் அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம ப்ராக்டிஷனர் எக்ஸாமுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 4 கோர் சர்வீசஸும் வந்து தரவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க டீப் டைவா வந்து ப்ராக்டிக்கலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கத்துக்கணும்னு கிடையாது. பட் ப்ராக்டிஷனர் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை எந்த ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்றத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து AWS கம்ப்யூட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கு, EC2, கண்டெய்னர், சர்வர்லெஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சா போதும். ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் வந்து உங்களுக்கு அடுத்த லெவல், அசோசியேட் லெவல்ல வந்து சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கலா வந்து ஒரு சர்வீஸை எடுத்து நம்ம டீப் டைவா வந்து நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். பட் இப்போதைக்கு நீங்க ப்ராக்டிஷனர் லெவலுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு எதுக்காக என்ன டிஃப்ரெண்ட் இந்த கம்ப்யூட் சர்வீசஸ்ல எதுக்காக இவங்க இத்தனை 3-4 3 or 4 கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க, அந்த கேட்டகரிஸ்ல வந்து எந்த பர்டிகுலர் கேட்டகரி எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா போதும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட்
கம்ப்யூட் அப்படின்றத பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ் அப்படின்னா இப்போ ஏடபிள்யூஎஸ் உடைய டேட்டா சென்டரை வந்து அவங்க வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா சில 4 விதமான ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ் வந்து இல்லாமல் அவங்க வந்து டேட்டா சென்டரை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த ஜியோகிராஃபிக்கல் ரீஜனை வந்து அவங்க ரன் பண்ண முடியாது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் அப்படின்ற ஃபவுண்டேஷன் சர்வீஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்யூட்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. லைக் இலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அண்ட் தென் லேம்டா, EC2, அதாவது கண்டெய்னர் சர்வீசஸ், குபர்னட்டிஸ் சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃபரிங் இருக்கு. ஸோ அந்த கம்ப்யூட் ஆஃபரிங் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் டீப் டைவாக தெரிஞ்சுட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு அதர் ஏரியாஸ், அதர் ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ். இப்போ இந்த ஃபவுண்டேஷனல் சர்வீசஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும், இல்லை வந்து இஃப் யூ வாண்ட் டு கன்சியூம் சம்திங் ஆன் திஸ் பர்டிகுலர் சிஸ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு கிரியேட் அ AWS அக்கௌண்ட்.